விஜய் அவர்களை பொறுத்தவரை முதல்ல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் அரசியல் வருகையை வரவேற்றாலும் கூட சித்தாந்தத்தில் நேர் எதிராக இருக்கிறோம். வேறு வேறு பக்கத்தில் இருக்கிறோம். வேறு வேறு எங்களுடைய பாதைகள் வேறு வேறு இருக்கிறது. அதனால் எங்களை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை அடைந்துகிட்டே வருது. 2026 நிச்சயமா, ஏன்னா நாங்களும் கடுமையாக உழைக்கின்றோம். எங்களுடைய பூத்துக்களை ரொம்ப நெறிமுறைப்படுத்துகிறோம், வலிமைப்படுத்துகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் ஒற்றுமையோடு எங்களோடு இருக்கின்றார்கள். கட்சியில் ரொம்ப ஆர்வமாக புதியவர்கள் வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் பாதையில் நாங்கள் போயிட்டு இருக்கோங்கன்னா மற்றவங்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. 2026 நிச்சயமாக மாற்றம் வரும் என்று நம்புகின்றோம். யாருங்கண்ணா அண்ணே, இன்னைக்கு அவர் வந்து அவருடைய கட்சியை எப்படி பெருசு பண்றது, அவர் கூட்டணிக்கு யாரை கொண்டு வருவது என்பதுதான் அவருடைய சிந்தனையாக இருக்கணும். காங்கிரஸ் கூட்டணி தவறா, திமுக கூட்டணி தவறா, அதிமுக கூட்டணி தவறா, பாஜக கூட்டணி தவறான்னு அவர் இன்னொருத்தரை பத்தி குறை சொல்றதை விட அவர் மீது நம்பிக்கை இருந்தால் அவரை நம்பி தலைவர்கள் வருவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு விஜய் அவர்கள் பேசணும். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். அதனால அரசியல் எப்பொழுதுமே மற்றவருடைய பலவீனம் அப்படின்னு சொல்றதை விட அவங்களுடைய பலத்தை பத்தி தான் பேசுவாங்க. ஆனா நேற்று மதுரை மாநாட்டில் விஜய் அவர்களை பொறுத்தவரை மற்றவருடைய பலவீனம் தான் சொன்னாங்களோ தவிர அவருடைய பலம் என்னன்னு சொல்லலையாங்கன்னா, மக்கள் வந்து பலத்தை தான் பார்க்கறாங்க. எல்லாருக்குமே பலவீனம் இருக்கல. அரசியல் கட்சிகள் கூட்டணியில எல்லோருக்குமே நேரக்குறைய மேலே கீழே இருக்கத்தான் செய்யும். எல்லா பக்கத்திலையுமே திமுக கூட்டணி எடுத்துங்க. ஆனா நேற்று விஜய் அவர்கள் வந்து அவங்க பலவீனம் இவங்க பலவீனம்னு சொன்னாங்க. ஆனா வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து பொதுமக்கள் எல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, நீங்க எப்படி பலம், நீங்க எப்படி மாற்று, நீங்க எப்படி வித்தியாசமான ஒரு கட்சி, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள், ஆரோக்கியமான விஷயத்தை என்ன கையில வச்சிருக்கிறீங்க? அதே நான் பார்த்த வரைக்கும் பழைய பஞ்சாங்கம் தான். புதுசா கட்சி ஆரம்பிச்சா பிஜேபியை திட்டணும், பாயிண்ட் நம்பர் 1 டிக் பாக்ஸ் அடி. ஆளுங்கட்சியை திட்டணும், பாயிண்ட் நம்பர் 2 இன்னொரு டிக்கை போடு. மூன்றாவது நாங்க தான் மாற்றுன்னு சொல்லு, மூணாவது டிக்கு. ஆனா மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, அந்த டிக் பாக்ஸ் எல்லாம் தாண்டி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை என்ன முன் வைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து பாசிசம்னு பாரதிய ஜனதா கட்சியை பற்றி விஜய் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனா பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக இந்திய அளவில் தேர்தலில் வெற்றி பெற்றுக் கொண்டு வந்தே இருக்கின்றோம். 2014 பாசிசம் நாங்க ஜெயிச்சோம், 2019 பாசிசம் நாங்க ஜெயிச்சோம், 2024 பாசிசம் நாங்க ஜெயிச்சோம். ஒரு மாநிலம் ஜெயிக்க முடியாத மாநிலம் ஒரிசா 2024 ஜெயிச்சோம். அதனால நம்முடைய தமிழக பொதுமக்களுக்கும் தெரியும், நம்முடைய சொந்தங்களுக்கும் தெரியும், அந்த பழைய பஞ்சாங்கத்தை அப்படியே அந்த பழைய டீ கடையில் ஆத்திக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி அதையெல்லாம் கடந்து பொதுமக்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு சக்தி வாய்ந்த கட்சியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு உலகத்திற்கு தேவைப்படக்கூடிய தலைவராக பார்த்து நமக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார்.